ஹல்லேலூயா. வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் ஆதியாகமம் 30வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்புவோம். ஆதியாகமம் 30வது அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்க போகிறோம். வசனம் 25, 26 2 வசனங்களை சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் வசனம் 25, 26 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது யாக்கோபை குறித்ததான நல் வார்த்தைகள். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டிய 2 வார்த்தைகள். யாக்கோபு சொல்லுகிறார், நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் நான் போக வேண்டும். அதற்கான வேலை வந்துவிட்டது, அதற்கான காலம் வந்துவிட்டது, எனக்கு அது நன்றாய் உணர்கிறேன் என்று சொல்லுகிறார். என் ஸ்தானம் என் தேசம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கக்கூடிய நீங்கள் யோசிக்கலாம், நமக்கு என்ன இதிலிருந்து அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் ஒவ்வொருவருக்குமே தனிப்பட்ட முறையில் இந்த 4 சுவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பேர் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒவ்வொருவருக்கும் குறித்த ஸ்தானங்கள் உண்டு, ஒவ்வொருவருக்கும் குறித்த இடங்கள் உண்டு. புரிந்தவங்க ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். யாரையுமே ஆண்டவர் வெறுத்து தள்ளுகிறவரோ தள்ளி விடுகிறவரோ அப்படி இல்லை வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறவரோ அல்ல. மனிதர்கள் நம்மளை ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனால் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர். அவர் நமக்கான ஒவ்வொருவருக்கான அவசியமான ஸ்தானங்களையும் அவர்களுக்கு அவசியமான இடங்களையும் கர்த்தர் முன் குறித்து வைத்திருக்கிறார். பைபிள் அநேக வசனங்கள் இருக்குது. எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. வீடு வாசல்கள் இல்லாதவர்களுக்கு அவர் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறாரா, அந்த எல்லைகளை முன் குறித்து வைத்திருக்கிறார். குடியிருப்பின் எல்லைகளை என்ன செஞ்சிருக்கிறார், முன் குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே நல்ல இடங்களையும் நல்ல ஸ்தானங்களையும் கர்த்தர் தருவார். இவருடைய செய்தியின் தலைப்பு பொசிஷன் அண்ட் பிளேஸ். அதாவது உங்களுக்கு அவசியமான நீங்கள் அடைய வேண்டிய ஸ்தானமும் உங்களுக்கு நீங்கள் போய் சேர வேண்டிய இடமும், இது 2ஐயும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய நாட்களிலே இவை 2ஐயும் கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இப்பொழுது நாம் வாசித்த 2 வசனங்களில் பார்க்கிறோம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, நான் சம்பாதித்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று இப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே லாபானுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. பிள்ளைகள் போகிறாங்க, அவன் சம்பாதித்த சம்பாத்தியம் போகுது, இவைகள்லாம் போகுதுன்னொடனே ஷாக்கிங்காக இருக்குது. அவருக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. பல தடைகளை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தில் வாசித்த பொழுது நான் முதலாவது வாசித்த வாக்கியத்தில் யோசேப்பை பெற்ற பின் என்கிற வார்த்தை வரும். ஆஃப்டர் ஜோசப்ஸ் பர்த் என்கிற வார்த்தை இருக்கிறது. யோசேப்பின் பிறப்புக்கு அப்புறம் நடக்கக்கூடிய காரியம். காரணம், யோசேப்பை பெற்ற உடனே ஒரு பெரிய அதாவது இந்த குடும்பத்திலே ஒரு சந்தோஷம். ஏன்னா ராகேலுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. பல வருஷங்களாக ராகேலின் கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். லேயாளுக்கோ ரூபன்லேருந்து ஆண்டவர் பல பிள்ளைகளை கொடுத்திருந்தார். அதற்கான காரணம் நமக்கு தெரியும். ராகேலுக்கு பல வருஷம் குழந்தை இல்லை. எந்த ஒரு குடும்பத்திலையுமே ரொம்ப வருஷம் காத்திருந்து அதுக்கப்புறம் பிறக்கிற பிள்ளைங்களை என்ன செய்வாங்க, ரொம்ப செல்லமாக வச்சுக்கிடுவாங்க. அந்த நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆகவே யோசேப்பு பிறந்த உடனே ராகேல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், கர்த்தர் இன்னும் எனக்கு ஒரு பிள்ளையை தருவார் என்று சொல்லிதான் அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைத்தாளாம், யோசேப்பு. அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். அப்போது யோசேப்னா என்ன அர்த்தம்னா, ஒன் மோர் இஸ் கம்மிங். இன்னும் ஆண்டவர் நமக்கு அடிஷ்னலான இல்லை இன்க்ரீஸை கர்த்தர் தரக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பெருக்கத்தையும் இன்னும் அவசியமான காரியங்களையும் தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறதுனால தான் யோசேப்பு என்கிற பேரை வைக்கிறாங்க. இவைகளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் லாபான். இப்போது யாக்கோபின் வார்த்தைகள் ரொம்ப ஆழமாக லாபானுக்குள்ளே போகுது. ஐயோ, பிள்ளைகளை கொண்டு போக போகிறாரு, அதற்கப்புறம் பேர பிள்ளைங்களை கொண்டு போக போகிறாரு, அதற்கப்புறம் சம்பாதித்த சம்பாத்தியங்கள்லாம் கொண்டு போக போகிறாரு, விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், தடை பண்ணுகிறார். சில சமயங்களில் மனிதர்கள் நம்மளை ரிலீஸ் பண்ணாமல் தடை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனாலும் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தடைகளை உடைக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு முன்னே போகிறார். கையில் ஒரு தலையிலையா சொல்லுவோம்,
ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்ததை எந்த ஒரு மனிதனாலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அவர் திறந்தால் அதை அடைப்பவன் யார்? அவர் அடைத்த கதவுகளையும் திறக்க முடியாது. அவர் திறந்த கதவுகளையும் எந்த மனிதனும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. தேவன் தம்முடைய திட்டத்தின்படி சில காரியங்களை செய்ய விரும்பும் பொழுது மனிதர்கள் தடையாக வரலாம், நமக்கு சவாலாக நிற்கிற மாதிரி இருக்கலாம். நம்முடைய பிஸ்னஸில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளின் காரியத்தில் தடையாக நமக்கு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கலாம், மனிதர்கள் வர்ற மாதிரி இருக்கலாம். ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதனுடைய சூழ்ச்சிகளோ, மனிதனுடைய திட்டங்களோ, தீமையான காரியங்களோ ஒன்றும் வாய்க்காதே போகும். வேதம் சொல்கிறது, நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நியாயத்தில் எழும்பக்கூடிய எந்த நாவையும் நாம் என்ன செய்வோம், குற்றப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சரி, இந்த ஸ்தானத்தையும் இந்த இடத்தையும் அடைய யாக்கோபு எப்படி போனார், என்ன செய்தாருங்கிறதா இன்னைக்கு செய்தி. ஒரு 3 குறிப்புகளை நான் 30ஆவது அதிகாரத்திலிருந்து அப்புறம் 34 அந்த அதிகாரங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் கவனமாய் கவனியுங்கள். இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட உங்களுக்கு அவசியமான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகளாய் இருக்க போகிறது. பாருங்கள், முதலாவது லாபான் போட்ட தடைகளை தாண்டி யாக்கோபு போகிறார். சில தடைகள் போடுகிறார். அந்த தடைகளை தாண்டி ஆண்டவர் அவருக்காய் வைத்திருந்த ஸ்தானத்தையும் அந்த தேசத்தையும் சுதந்திரிக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல தடைகள் வரலாம். ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் என்ன உண்டு, உபத்திரவங்கள் இருக்க தான் செய்யும், சவால்கள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை முதல்ல சொல்லிட்டார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் என்ன செய்தேன், உலகத்தை ஜெயித்ததுனால உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களையும் என்ன செய்வேன், மேற்கொள்ள வைப்பேன் தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே இம்மாதிரியான வசனங்களையும் வார்த்தைகளையும் கொண்டு நம்மை திடப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் முன்னேறி செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் இருக்க தான் செய்யும், ஆனாலும் என்ன செய்யணும், கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். இப்பொழுது சில தடைகள் யாக்கோபுடைய வாழ்க்கையில் வருகிறது. எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை நாளும் தன்னை பகைத்து வஞ்சித்த மாமனார் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றார் என்றால் 27வது வசனம், ஆதியாகமம் 30:27 வாசிக்கிறோம். லாபான் ஒரு காரியத்தை சொல்கிறார். உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இங்கேயே இருந்துரு, பெர்மனண்டா என்ன செஞ்சிரு, எங்கேயே இருந்துரு. நான் என்ன செய்கிறேன், உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று என்ன செய்வேன், குறிப்பினால் நான் அறிந்திருக்கிறேன். இதுவரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. இப்போ ஒரு மேஜர் டிசிஷன் எடுக்கிறோம், முக்கியமான தீர்மானம் எடுத்து முன்னேற போகிறோம், வாழ்க்கையில் முன்னேற போகிறோம், பெருக போகிறோன்னொன்னே இப்பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உன் நிமித்தமாக தான் எனக்கு எல்லாம் வந்தது, உன்னால தான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், உன்னால தான் எனக்கு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லி சொன்ன உடனே யாக்கோபு உடனே அந்த வார்த்தைகளில் மயங்கி போய் நிற்கலை. அவர் ரொம்ப அவருடைய ஸ்டாண்ட் ரொம்ப ஃபேமாக தான் இருக்குது. அவர் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறதில் அவர் குறியாக இருக்கிறதை பார்க்கிறோம். சில சமயங்களில் நமக்கு பிரியமானவர்கள் மூலமாக, அப்படி இல்லை என்றால் நல்வார்த்தைகளை சொல்வது போல சொல்லி நமக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை சத்ருவானவன் என்ன செய்வான், சில மனிதர்களை ஏவி தடை பண்ண பார்ப்பான். இதில் என்ன முக்கியம்னா இரக்கம் அல்ல, ஞானம்தான் முக்கியம். கைகளை உயர்த்தி புரிந்தவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். புரியுதா உங்களுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? இதில் இரக்கம் அல்ல, ஞானம்தான் முக்கியம். ஆகவே மாமனாருக்கு இறக்கப்பட்டு, ஐயோ பாவம் நம்மளால தான் ஆசீர்வதிக்கப்பட்டார், நம்ம போயிட்டு அவர் இங்கே ஆசீர்வதிக்கப்பட போகிறாரோ, ஐயோ ஒரு கஷ்டப்பட்டுருவாரோ, ஆண்டவர் கைவிட்டுருவாரோ, இல்லை, ஸ்தோத்திரம், ஞானம்தான் முக்கியம். அதினதின் காலத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறதுனால அந்த டைம் வந்துருச்சுன்னு ஆண்டவர் நமக்கு ஒரு இண்டிகேஷன், ஒரு உணர்த்துதல் கொடுக்கறதுனால ஒன்றை நான் சொல்லுகிறேன், நாம் அடைய வேண்டிய ஸ்தானத்திற்கு நேராக போக வேண்டும். கர்த்தர் நமக்கு குறித்திருக்கக்கூடிய இடத்திற்கு நேராகவும் போக வேண்டும். புரிந்தவங்க ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்கள், முதல் தடை நல் வார்த்தைகளை சொல்லி தடை பண்ணுகிறார். இப்படி உருக்கமான வார்த்தைகளை சொன்னால் அவர் டிசப்டிவாக பேசுகிறது நிமித்தம் எப்படியாவது அவரை ஏமாற்றலான்னு நினச்சார். நான் உண்மையிலே லாபான் நல்ல பூரண ஒரு ஸ்பிரிச்சுவல் பிலீவர் கிடையாது. நான் எப்படி சொல்கிறேன்னு கவனிங்க. சில சுரூபங்கள் விக்கிரகங்களை வைத்திருந்திருக்கிறார். லாபான் என்ன வச்சிருக்கிறார், சுரூபங்கள் விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கிறார் அவர் வீட்டில். ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குன்னா ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஆதியாகமம் 24 வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேசுவார். நலம்புலம் பேச ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் சொல்லுவார். ஆனாலும்
விட வேண்டிய விக்கிரகங்களை விடாத ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட யாக்கோபால் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. ஆனாலும் ஆண்டவர் திட்டத்தின்படி பதான் அராம் என்கிற இடத்திற்கு கொண்டு வந்தது நிமித்தம் தாயும் தகப்பனும் அனுப்பி வைக்கிறாங்க. ரெபேக்காலும் ஈசாக்கும் யாக்கோபை அனுப்பி வச்சு அந்த இடத்துக்கு போய் கொஞ்ச நாள் இரு, ஏனென்றால் ஒரே நேரத்தில் 2 பிள்ளைகளையும் நாங்கள் இழக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொன்னது நிமித்தம் அவர் பதான் அராமுக்கு வருகிறார். ஆனாலும் கவனியுங்கள், லாபான் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதன் என்று நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா காரண விக்கிரகங்கள் சுரூபங்கள் அவர் வச்சிருக்கிறார். ஆனாலும் தன்னை காண்பிக்கும் போது ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் போலவே காண்பிக்கிறார். சில இடங்களில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல யாக்கோபு இந்த வார்த்தைகளை கேட்டவனே அப்படியே உட்கார்ந்துடல, ஸ்தோத்திரம், உட்காராமல் தடைகளை தாண்டி முன்னேறுகிறதை பார்க்கிறோம். கையில் ஒரு தலையிலையா சொல்லுவோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போன ஆராதனையில் நான் சொன்னேன், அருமையானதுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தான் மரிக்க போகக்கூடிய காரியத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சீஷர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். நமக்கு தெரியும், 3 வருஷம் ஊழியம் செய்தார். அந்த 3 வருஷம் அந்த முடிய போகக்கூடிய நேரங்களில் நான் நினைக்க ஒரு 5 மாதம் 6 மாதம் இருந்திருக்கலாம், நினைக்கல 3 மாதம் இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து தான் மரிக்க போகிறதை சொன்ன தொடங்கின உடனே மத்தேயு 16 வசனம் 21 22 இருக்கும். பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், நீர் இப்படி மரிக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்காதீங்க, தீர்மானம் எடுக்காதீங்க, சிலுவை மரணம் உமக்கு வேண்டாம், வேறு யாராவது அங்கே போய் மரிச்சுக்கலாம், ஏன் நீர் மட்டும்தான் மரிக்கணுமா அப்படின்னு சொல்லி சுயநலமாய் பேசுகிறார். தேவ நோக்கம் நிறைவேறாமல் தடையாய் பேதுரு பேசுகிறார். இயேசு கிறிஸ்து உடனே அதை கேட்டாரா? இல்லை. இமீடியட்டாக இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி, நீ மனுஷருக்கு ஏற்ற விதமாய் சிந்திக்காமல், தேவனுக்கு ஏற்ற விதமாய் சிந்திக்காமல் நீ மனுஷருக்கு ஏற்ற விதமாய் சிந்திக்கிறதுனால எனக்கு பின்னாடி போ என்று சொல்லி பேதுருவை அதட்டுகிறதையும் கடிந்து கொள்ளுகிறதையும் விரட்டுகிறதையும் பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தவொடனே ஐயோ அப்பாடி இது போதும், இந்த வாழ்க்கை போதுன்னு சொல்லி அதிலே நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகி திருப்தியாகி இருக்கக்கூடாது. நாம் போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்கிறபடினால் தடைகளை பார்த்து உட்கார்ந்து விடக்கூடாது. சரி, இப்பொழுது யாக்கோபு போகிறதில் அவர் குறியாக இருக்கிறார், நோக்கமாக இருக்கிறார் என்பதை அறிந்தவுடனே 28வது வசனம் 29 30 வசனங்களில் லாபான் சில பொருளாதார ஆசீர்வாதங்களை சொல்லி, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன், அதற்கப்புறம் சொல்லுகிறார், உனக்கு என்ன வேணுமோ நீ சொல்லு, அதையெல்லாம் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றார். 31வது வசனம், என்ன கேட்டாலும் தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னோடனே யாக்கோபு சொல்கிறார், இப்போதைக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது தடையை பார்த்த உடனே பொருளாதார ஆசீர்வாதங்களை யாக்கோபு லாபானிடத்திலிருந்து எதிர்பார்த்தாரோ இல்லையோ பாருங்க, அப்படிதான் தெரிகிறது, எதிர்பார்த்திருக்கிறார் போல தெரிகிறது. உடனே இவர் சொல்றார், எப்படியாவது இங்கே இருந்துட்டு கொஞ்சம் பொருளாதாரத்தை சேர்த்துட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஆசை வருகிறது. ஆகவே தன்னுடைய மாமனாரை நம்பி சில காலங்கள் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆசீர்வாதம் வந்தது இல்லைன்னு, கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட அந்த 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 பாயிண்ட்லேருந்து ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் வேதனைகள் நிறைந்ததாகவும் போட்டியும் பொறாமையும் நிறைந்ததாகவும் இருக்கிறது. ஏன்னா லாபானின் குமாரர்கள் அவரை யாக்கோபை படாத பாடுபடுத்துகிறதையும், அதற்கப்புறம் அந்த செல்வத்தை எல்லாம் எங்கள் மூலமாக தான் நீ பெற்றுக்கொண்ட, எங்களால் தான் நீ இவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்ட, நாங்கள் தான் உன்னை பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க 31வது வசனத்தில் சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை மேன்மை பாராட்டி எங்களால் தான் நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு விதத்திலும் சொல்லக்கூடாது. ஆமென். கர்த்தரே நாம் சம்பாதிக்கக்கூடிய திராணியையும் நமக்கு பலனையும் தெய்வீக சுகத்தையும் தீர்க்க ஆயுசையும் கொடுத்திருக்கிறார். கையில் ஒரு தலையிலையா சொல்லுவோம். இன்னைக்கு அநேகர் லாபானின் குமாரர்களைப் போல என்ன செய்கிறாங்க, எங்களால் தான், நாங்கள் தான், எங்களுடைய முயற்சி தான், நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதற்கான வசனங்களை சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2வது தடை பொருளாதார தடை வந்தது. இந்த பொருளாதாரத்தில் யாக்கோபு கொஞ்சம் அந்த டைமில் வீக்காக இருந்ததுனால அவர் நினச்சிட்டார், கொஞ்சம் நாட்கள் இங்கே இருந்து அதற்கப்புறம் நம்முடைய ஸ்தானத்தையும் நம்முடைய தேசத்தையும் அடையலாம் என்று நினைத்தார். ஆனாலும் மிஞ்சினது அவருக்கு என்னன்னு நினச்சிங்கன்னா,
சில தீமைகள், சில வருத்தங்கள், மன வருத்தங்கள், சஞ்சலங்கள், அப்புறம் லாபானுடைய முகம் மாறுது அப்படின்னா அதெல்லாம் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க பைபிளில். அன்னைக்கு இருந்த அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படி பிஹேவ் பண்ணாங்க, இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி 3வது முயற்சி எடுத்து அவர் போகிறார். ஆதியாகமம் 31வது அதிகாரம் வசனம் 18 வாசிக்கிறோம். 18வது வசனத்தில் போடப்பட்டிருக்கும், தான் பதாம் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்கள் மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்திற்கு போக புறப்பட்டார். இப்பொழுது புறப்பட்டு விட்டார். சில நாட்கள் பிரயாணமாய் போகிறார்கள். ஒரு ஆற்றை கடந்து கீலேயாத் மலை இதெல்லாம் தாண்டி போய் கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் நாளிலே என்கிற வார்த்தை இருக்கிறது. அங்கே போடப்பட்டிருக்கிறது 31வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில். 3 நாள் பிரயாண தூரம் தான் போயிருப்பாங்க. லாபானுக்கு இப்பொழுது செய்தி வந்து விட்டது. அவன் உடனே என்ன செய்கிறான், அந்த யாக்கோபையும் அவருடைய பிள்ளைகளையும் பின்தொடர்ந்து போய் மறுபடியும் தடுக்கிறதை பார்க்கிறோம். சில சமயங்களில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சுதந்திரிக்கக்கூடிய தெய்வீக சுதந்திரத்தை நாம் சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு இம்மாதிரியான தடைகள் வருகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஈசா கூட வாழ்க்கையிலும் இம்மாதிரியான சில காரியங்கள் நடந்தது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசேக்கு, சித்னா போன்ற இடங்களில் இவங்க போய் துறவு வெட்டி தண்ணீர் வந்த உடனே அவங்க விடலை, தடை பண்ணுகிறார்கள். ஆனாலும் இந்த 2 தடைகளையும் தாண்டி 3வது ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஆண்டவர் அவர்களை இடம் கொண்டு பலுக பண்ணினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தண்ணீரையும் கொடுக்கிறார். பெருகுவதற்கான இடத்தையும் கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இங்கேயும் லாபான் தொடர்ந்து வந்து அவர்களை தொந்தரவு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் நல்லவர். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, சத்ருவானவன் வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் என்ன செய்வாரா, அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கைகளை வச்சு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளும் சத்ரு நம்மளை தீமை செய்ய கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பல தீமைகள் நடக்கலாம். தேவனை அறியாத பிள்ளைங்களுக்கு நம்மளைப் போல பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை நீங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறதுனால, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால ஸ்தோத்திரம், அவரை தாண்டி எந்த ஒரு தீமைகளும் உங்களை அணுக விட மாட்டார். நீங்கள் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, தேவன் அன்று ராத்திரியிலே என்ன செய்தாரா, சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிடு இரு என்றார். 31வது அதிகாரம் 24வது வசனத்தில் இருக்கும். அப்போ வார்த்தைகள் கூட தீமையான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு சொன்னார்னா நிச்சயமா தீங்கு செய்ய விட்டிருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பதில், நம்மை அருமையாய் பராமரிப்பதில் அவ்வளவு நல்ல தேவனாய் இருக்கிறார். இப்பொழுது 3வது தடை எப்படிப்பட்ட தடை என்றால், லாபான் யாக்கோபை நோக்கி, நீர் இம்மாதிரியாக திருட்டளவாய் வந்தது போல வந்துட்டீர், உங்களை ப்ராப்பரான அனுப்பணும். எப்படி அனுப்பணும்? நல்ல மேள தாளம், கீத வாத்தியங்கள், பாடல்கள் எல்லாம் முழங்க, நம்முடைய ஊரில் எல்லாரும் பார்க்க, நம்முடைய இனபன ஜந்துக்கள் எல்லாரும் அவங்க கண்கள் பார்க்க, நான் முறையாய் உங்களை கவனித்து, முறையாய் உங்களை உபசரித்து உங்களை நன்றாய் அனுப்பணும், இதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே மெல்டாயி உருகி யாக்கோபு மறுபடியும் பதான் அராமுக்கு போல. நன்றாய் கவனிங்கள், விட்டு வந்த இடத்திற்கு மறுபடியும் திரும்பி போகக்கூடாது, பின்வாங்கவும் கூடாது. புரிந்தவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், பதான் அராமை விட்டு புறப்பட்டா மறுபடியும் பதான் அராமுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு ஒரு குறிப்பிட்ட திசையை காண்பித்திருக்கிறார். அந்த திசையை நோக்கி நாம் போக வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த காதேஸ் பர்னேயாவிலே அவங்களுடைய வாழ்நாளில் அதிக காலம் போயிடுச்சு. இந்த காதேஸ் பர்னேயாவை சுற்றியே அவங்க ரொம்ப மனம் துவண்டு போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, ஆண்டவர் காட்டின திசையை விட்டுட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே வந்து அங்கேயே சுற்றி ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து ஒரு சந்ததி அந்த இடத்துல என்ன செஞ்சிருச்சு, அழிந்து போகிறதையும் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு திசையும் ஒரு ஸ்தானத்தையும் ஒரு இடத்தையும் காண்பித்திருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி அந்த இடத்திற்கும் அந்த திசைக்கும்
அந்த ஸ்தானத்திற்கும் நேராக நிற்காம தொடர்ந்து போகணும். புரிந்தவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், லோத்தின் மனைவி நல்ல ஒரு சிஸ்டர் தான், நல்ல ஒரு குடும்பத்தில் இருந்தாங்க. லோத்துவை குறித்து பைபிளில் நீதிமானாகிய லோத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு குடும்பம், அருமையான மனைவி. ஆனாலும் ஒரு சின்ன பிரச்சனை அந்த சிஸ்டருக்கு இருந்திருக்கு, வெளியில் தெரியவே இல்லை. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், இனிமேல் நான் சோதோம் கொமோரா என்கிற பட்டணத்தை நான் வச்சிருக்க விரும்பலை. அவங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் தேவ சமூகத்தை எட்டினது நிமித்தம் அதற்கு ஒரு நியாய தீர்ப்பு அந்த நாட்களிலே கொடுத்தார். அப்பொழுது அவர் சொன்னார், லோத்து, உனக்கு உண்டான உன்னுடைய குடும்பத்தினர் இந்த காரியங்கள்லாம் எடுத்துட்டு நான் உனக்கு காண்பிக்கக்கூடிய மலை தேசத்துக்கு என்ன செஞ்சிரு, ஓடி போயிரு. லோத்து சில பார்கெனிங் எல்லாம் பண்ணுறார். ஆண்டவரே, நான் இங்கே போகலாமா அங்கே போகலாமலான்னு சொல்கிறார். அதற்கப்புறம் தேவதூதர்கள் நேரம் ஆக ஆக கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போகும் பொழுது எல்லாரும் போயிட்டாங்க, லோத்து பிள்ளைகள்லாம் போயிட்டாங்க. அந்த அதிகாலை நேரத்திலே திடீரென்று வானத்திலிருந்து அந்த கந்தவும் அக்கினியும் பொழிகிறது. ஐயோ, நம்ம வீடு போயிடுச்சே, நம்ம விட்டு வந்த இடம் எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த அம்மா திரும்பி பார்த்தாங்க. அதனால தான் வேதத்தில் சில இடங்களில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று. எதற்காக என்றால், நாம் விட்டு வந்த பழக்க வழக்கங்களையோ விட்டு வந்த காரியங்களையோ மறுபடியும் திரும்பி பார்க்கக்கூடாது, அந்த காரியங்களுக்கு திரும்பி போகவும் கூடாது. புரிந்தவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இன்னும் தொடர்ந்து முன்னேற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். லோத்தும் பிள்ளைகளும் அவங்க நேராக போக வேண்டிய இடத்த பார்த்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் லோத்தின் மனைவிக்கோ ஒரு சின்ன ஒரு ஆசை, என்னதான் நடக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சொல்லி கூட்டு போகிறார், பின்னிட்டு திரும்பி பார்க்காமல் போ என்று சொல்லி. அதே போல இங்கே யாக்கோபுடைய விஷயத்திலையும் பார்க்கிறோம். அந்த குறிப்பிட்ட அந்த 3வது தடை வரும் பொழுது யாக்கோபு அதை மேற்கொள்கிறார். மேற்கொண்டு அடுத்த காரியத்திற்கு நேராய் போகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது 2வது ஒரு அனுபவம். என்ன அனுபவம் என்றால், இந்த ஸ்தானத்தையும் தேசத்தையும் அடைவதற்கு அடுத்த ஒரு அனுபவத்தை கர்த்தர் அவருக்கு தருகிறார். இவரை தெரிந்து கொள்கிறார், அப்படிதான் சொல்ல முடியும். தடைகளை தாண்டி அடுத்த ஒரு அனுபவத்துக்குள் வருகிறார்கள். அங்கே வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 32வது அதிகாரம் வசனம் 24 முதல் இருக்கிறது. இதில் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். கவனிங்கள். இந்த 32வது அதிகாரம் 24 முதல் 32 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏசாவின் அந்த வருகை யாக்கோபுக்கு ரொம்ப பயத்தை கொடுத்து விட்டதாம். வேதத்தில் போட்டிருக்கிறது, அவன் மிகுந்த பயம், மிகவும் பயந்து என்று இருக்கிறது. ஆதியாகமம் 32:7. சில நபர்களை நினைக்கும் பொழுது நமக்கு சில சமயங்களில் ரொம்ப பயம் வரும். ஐயோ, இந்த ஆளா அப்படின்னு சொல்லி, இவரா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயம் வரும். ஆனாலும் கர்த்தர் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால எந்த ஒரு ஆளையும் நம்மளை மேற்கொள்ள விட மாட்டார். ஸ்தோத்திரம். நமக்கு வேண்டிய அந்த உரிய காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் அந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாய் பிரிக்கிறார். இப்பொழுது ஒரு பயத்துக்குள்ளே வரக்கூடிய, அந்த பயத்துக்குள்ளே வந்துட்ட ஒரு அனுபவம் அவருக்கு இருக்குது. காரணம், ஏசா 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்னான், நான் நிச்சயமாக என்ன செய்வேன், தகப்பனார் அவருக்காய் துக்கம் கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு, யாக்கோபுக்கு மறுபடியும் ஞாபகத்துக்கு வருகிறது. ஆகவே மிகவும் பயப்படுகிறான். சில சமயங்களில் சில காரியங்களுக்காக நம்ம ரொம்ப பயப்படக்கூடிய சூழ்நிலையில் இருப்போம். பணத்தை குறிச்சோ, பிள்ளைங்களை குறிச்சோ, இல்லை சில பலவீனங்களை குறிச்சோ. ஒரு மாதம் இருக்கும் என்று நினைக்கிறேன், என்னை பார்க்க, இல்லை எங்களை பார்க்க ஒரு பேங்க்கு பிரான்ச் மேனேஜர் 2 அவங்களோட ஸ்டாஃப்ஸு திடீர்னு வந்துட்டாங்க. சார் உங்களை இப்போ பார்க்கணுன்னு சொல்லி வந்துட்டாங்க. சரி, ஏதோ காரியங்களுக்காக வந்திருக்கிறாங்க, வாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சேன். சொன்னேன், இப்போ மனைவி பிள்ளைகள் உள்ள இருக்கிற நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க, சார் உங்களுடைய சேவிங்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அப்புறம் ஒவ்வொரு ஸ்கீமாக எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஆக்சிடெண்ட் கவரேஜ் வரும், இது உங்களுக்கு இதை பண்ணுங்கள், இது லைஃப் கவரேஜ் வரும், இதை பண்ணுங்கள், இதை செய்யுங்கன்னு சொல்லி அவங்களுடைய கடமையெல்லாம் அவங்க செய்கிறாங்க. அதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு காரியங்களும் அவங்க சொல்லும் பொழுது ஒரு கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சார் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க,
உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு என்ன செய்வீங்க? இப்படியே கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் சார் நீங்கள் பைக்லேயே போயிட்டுருக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோமே, தெரியாமல் ஒன்று நடந்துருச்சுன்னா சோத்திரம், இப்படியா கேள்விகளை கேட்குறாங்க. சார் அநேக ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இருக்குது சார். அநேகர் பாருங்கள் ஹார்ட் அட்டாக்குன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. அவங்க சொல்ல சொல்ல நமக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகிற ஹார்ட்டும் கொஞ்சம் வேகமாக சுற்றுற மாதிரி டப்புன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அவங்க சொல்ல ஒவ்வொரு காரியங்களும் பாருங்களேன், இது ஆகும், அது கவரேஜ் வரும், இப்படி வரும், நீங்கள் போயிட்டா கூட அவங்க மனைவி பிள்ளைகளை பார்த்துக்கலாம், இப்படியே சொல்லுவாங்க. நம்மளை சென்ட் ஆஃப் பண்ணுறதுலேயே இருக்கிறாங்க அவங்க. சோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, அவங்க உலகத்துக்குள்ளே இருக்கிறவங்க அவங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணும். ஒவ்வொரு இந்த மாதிரி பேங்க்ஸ்லையும் அவங்க என்ன செய்யணும்? அவங்களுடைய லட்சியங்கள், அவங்க வைத்திருக்கக்கூடிய லக்குகள் அடையணும். அதுக்காக பல காரியங்களை சொல்லி நம்மளை பயமுறுத்த வருவாங்க. அதற்கப்புறம் கர்த்தருக்குள்ளே என்னை திடப்படுத்தி கொண்டு ஒரு காரியத்தை சொன்னேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. இந்த மாதிரி பட்டு படக்குன்னு எந்த காரியங்களும் நமக்கு வரப்போகிறது இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஆகவே எந்த ரிஸ்க் ஃபேக்டரோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்காக ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பண்ணணும்னு ஒரு டைம் வரும் சார், அந்த டைமில் நாங்களே உங்களை கூப்பிட்றோம், போயிட்டு வாங்க என்று சொல்லி அவங்க கண்ணியமாய் அவளை அனுப்பி வைத்தேன். ஞானமாய் சொல்லி என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான சில நபர்கள் நம்மகிட்ட பேசும்போதே நம்ம நல்லா இருக்கக்கூடிய சமாதானத்தையும் எடுக்கிற மாதிரி பேசுவாங்க. அப்போது என்ன செய்கிறது? நம்ம தான் நம்முடைய சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே எந்த ஒரு ரிஸ்க்கும் வராது. தெரியுமா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியுமா? உங்களுக்கு நல்ல சந்தோஷமாக நீங்கள் இருந்தாலே எந்த வியாதியோ எந்த பலவீனங்களோ வராது. கசப்புணர்வு இல்லாமல் சந்தோஷமாக இருந்தீங்கனாலே பைபிள் சொல்லுது, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து இல்லை நல்ல ஔஷதம் இருக்கும். அப்படின்னா புரியாது. மகிழ்ச்சியாக இருந்தாலே அதுவே உங்கள் பாடிக்கு ஒரு மெடிசன் மாதிரி. புரிந்தவங்க கையில் வச்சு அல்லேலூயா சொல்லுவோம். எந்த ரிஸ்க்கை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஏஜ் வந்துருச்சுன்னா செக் பண்ண வேண்டியதெல்லாம் செக் பண்ணுங்கள், எல்லாம் நார்மலாக இருக்கும். அது நமக்கு ஒரு அஷூரன்ஸ்க்காக நம்ம போய் பண்ணுறோம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாரும் சில சந்தர்ப்பங்களில் பயந்தாங்க. ஐயோ, நமக்கு மனிதர்கள் மூலமாக சில தீமைகள் நடந்துருமோ, இல்லை மனிதர்கள் யாராவது நம்மளை காலவாரி விட்டுருவாங்களோ, நமக்கு தீமைகள் செய்திருவாங்களோன்னு சொல்லி பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பயந்தாங்க. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு பயந்த மாதிரி எந்த ஒரு காரியம் நடக்கலை. கர்த்தர் எல்லாவற்றையும் சமாதானமாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. அவ்வளோ நல்ல ஆண்டவர், சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர். ஸ்தோத்திரம். காரியங்களை தம்முடைய கைகளுக்குள்ளும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் வைத்திருக்கிறவர். அவ்வளோ நல்ல ஆண்டவர் இருக்கிறதுனால இப்பொழுது பயம் வந்த உடனே யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால், ஐயோ என்ன செய்யறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்திற்கு தனிமையாய் போய் இருக்கிறத பார்க்குறோம். நன்றாய் கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. உங்களால் உங்கள் பலத்துக்கு மிஞ்சின காரியம் நடக்குது, இல்லை இமோஷ்னலாக ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பழி வாங்கியே தீருவேன், இல்லை இதுக்காக ஏதாச்சும் செய்வேன்னு சொல்லி மாம்சத்தில் செய்யாமல் யாக்கோபு செய்தது போல 32வது அதிகாரம் 24வது வசனத்தில் போடப்பட்டிருக்கும். யாக்கோபு அதற்கு பின்பு தேவனோடு கூட என்ன செய்தாரா? தனித்திருந்தார். ஒரு புருஷன் இருக்கும், ஒரு தூதன் என்று இருக்கும், கர்த்தருடைய தூதனானவர் இருக்கும். அது தேவனை குறித்து சொல்லப்படுகிறது. அதற்கப்புறம் அதான் கடைசியில் சொல்லுவார், நான் தேவனை என்ன செய்தேனா முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார் என்று இருக்கும். ஒரு புருஷன், ஒரு தூதன், அதற்கப்புறம் தேவன் என்றே அவர் யாக்கோபு சொல்லுவார். 24 முதல் 32 வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள்னா உங்களுக்கு தெரியும். ஆகவே இம்மாதிரியான பயந்த சூழ்நிலைகளில் கர்த்தருடைய சமூகத்தில் போய் தனித்திருக்க வேண்டும். அப்படி தனித்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பயத்தையெல்லாம் நீக்கி நம்மை பலப்படுத்துகிறவராக, தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த பொசிஷனை குறித்து பாருங்களேன். ஜீசஸ் கிரைஸ்ட் கூட ஒரு 40 நாட்கள் உபவாசம் முடிச்சுட்டு தேவனோடு தனித்திருந்து, பிதாவோடு தனித்திருந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வரும் பொழுது அவரோட பொசிஷனை குறித்து தான் பிசாசானவன் மறுபடியும் என்ன செய்கிறான்? ஒரு கேள்வியை கேட்குறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், இஃப் யூ ஆர் இன் தட் பொசிஷன், உண்மையிலே நீர் அந்த பொசிஷனில் தான் இருக்கிறீரா இல்லை வேற யாருமா அப்படின்னு சொல்லி சோதிக்கிறான். ஆகவே அந்த பொசிஷனை டெஸ்ட் பண்ண பல சோதனைகளுக்குள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அவருடைய ஸ்தானத்தை அறிந்திருந்ததுனால
அவரை கொஞ்சம் கூட அசைக்க முடியல. பிசாசானவனை, சோதனைக்காரனை மேற்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இங்கே யாக்கோபு தேவனோடு கூட தனித்திருந்தது நிமித்தம் என்ன நடக்கிறது என்றால் 27வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 32:27 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி என்ன செய்தாய், நீ மேற்கொண்டாயே என்றார். ஸ்தோத்திரம். இந்த பொசிஷனை அடைவதற்காக யாக்கோபு பல முயற்சி செய்தார். இங்கே என்ன பொசிஷன் என்றால், இங்கே சொல்லுகிறார், இனிமேல் உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் என்ன செய்யப்படும், இஸ்ரவேல் என்னப்படும். இஸ்ரவேல் என்பது ஏதோ நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வச்சோம்ல, அது மாதிரி ஒரு பேர் மட்டும் கிடையாது. இஸ்ரவேல் என்பது ஒரு உயர்ந்த உன்னதமான ஸ்தானத்தை குறிக்கிறது. புரிந்தவங்க இல்லையா சொல்லுங்க. இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு என்ற அர்த்தம், பிரின்ஸ் ஆஃப் காட் என்ற அர்த்தம். ஆண்டவர் யாக்கோபு என்ற நிலையில் இருந்து, ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னதமான ஸ்தானத்திற்கு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இதற்காக யாக்கோபு சில முயற்சிகளையும் செய்தார். சும்மா கிடையாது. பிறக்கும் போதே சும்மா பிறக்கலை. தன் அண்ணனுடைய குதிங்காலை பிடிச்சிட்டு பிறந்ததுனால அவருக்கு பேர் ஹீல் கேட்சர். சும்மா பிறக்கலை. ஏன்னா பிறக்கும் பொழுதே அவருக்கு ஒரு என்னமோ, ஒரு அந்த பேபிக்குள்ளே ஒரு எண்ணமோ எப்படியோ இருந்திருக்கு. ரீப்ளேஸ் பண்ணணும், நம்ம தான் முதல்ல வெளியில் வரணும், காரணம் நம்ம ஸ்தானத்தை எடுக்கணும்னு நினச்சிருந்துருக்கார். வேத பண்டிதர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ நம்ப முடியாத அளவு இருக்கலாம். பிள்ளைகள் 18 வாரங்களில் இருந்து, வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகள் 18 வாரத்தில் இருந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். தெரியுமா உங்களுக்கு? வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் நினைக்கிற மாதிரி 9 மாதம் கழித்து வெளியில் வந்து தான் நம்ம கை தட்டினா பார்க்கவும் பேசினா இதெல்லாம் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க. 18 வாரங்களில் இருந்து நீங்கள் உங்கள் வீட்டில் நல்ல சத்தம் கேட்டுச்சுன்னா ஜாய்ஃபுல்லாக இருப்பாங்களாம் வயிற்றுக்குள்ளே. இல்லை சண்டை சச்சரவு கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமா. சில பிள்ளைங்க ரொம்ப ஹைப்பராக பிறப்பாங்க. காரணம், அந்த ப்ரெக்னென்சி பீரியட் அவங்களுக்கு அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போது ஆண்டவர் முதல்ல ரெபேக்காள் விசாரிக்கும் பொழுது காரியம் என்ன என்று ஆண்டவர் சொல்லிட்டார். உன் வயிற்றுக்குள் 2 குழந்தைகள் இருக்கிறாங்க, 2 ஜாதிகள் உருவாகிறது, இந்த 2 ஜாதியில் இளையவனை மூத்தவன் சேவிப்பான்னு சொல்லிட்டார். இந்த பொசிஷன் முதல்ல கிடைச்சாலுமே கூட யாக்கோபு தன்னுடைய முயற்சி செய்கிறார். என்ன முயற்சி செய்கிறார்னா, எப்படியாவது அண்ணங்காலை பிடிச்சி உள்ளே இழுத்து, நம்ம ஊரில் காலவாரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அண்ணங்காலை பிடிச்சி இழுத்து நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொன்னதுனால தான் அவருக்கு பேரே யாக்கோபுன்னு வந்துச்சான். சரி, அதோடு விட்டாரா அந்த பொசிஷனுக்காக ஸ்தானத்தை அடைய. அடுத்ததாக 2 பேரும் வளர்ந்து வாலிபர்களாக இருக்கும் பொழுது ஏசா வேட்டையாடி கொண்டு ரொம்ப டயர்டாக வரும் பொழுது அவருடைய எண்ணம் முழுவதும், அவனுடைய மைண்டு ஃபுல்லாக ஒன்றில் தான் இருக்குது. என்ன இருக்குன்னா, பெர்த் ரைட்டை வாங்கி அந்த பொசிஷனுக்கு போயிடணும்னு நினைக்கிறான், அந்த ஸ்தானத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். சேஷ்டபுத்திர பாகம் என்று தமிழ் பைபிளில் இருக்கும். அந்த வார்த்தை ஒரு சிலருக்கு புரியாது. அந்த சேஷ்டபுத்திர பாகம் என்றால் வீட்டில் பிறக்கக்கூடிய மூத்த பிள்ளைகள், யூதர்களுடைய அந்த குடும்பத்தில் மூத்த பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரிவிலேஜ், ஒரு 5 விதமான ஸ்லாக்கியங்களை கொடுப்பாங்க. அந்த 5 ஸ்லாக்கியங்களையும் யாக்கோபு நினைத்தார். அந்த பெர்த் ரைட்டை நம்ம ஏமாற்றி வாங்கிட்டா நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்முடைய ஸ்தானத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைத்தார். ஆகவே அந்த பசியான நேரத்தில் ஏசா வரும்பொழுது சொல்லுகிறார், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இப்போமே எனக்கு விற்று கொடு, நான் ஒருவேளை சாப்பாடு தரேன்ட்டான். ரொம்ப அதான் ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்கிறார். அதற்கப்புறம் தகப்பனிடத்தில் போய், தகப்பன் பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்தை சொல்ல வேண்டிய வேளை வந்தவுடனே ஏசா அவன் வேட்டையாட வெளியில் போயிட்டான், வனத்திற்கு போய்விட்டான் என்று தெரிந்த உடனே யாக்கோபும் அவருடைய தாயும் சேர்ந்து சில காரியங்களை பண்ணுறாங்க. என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா, நல்ல வஸ்திரம், அந்த ஏசாவுடைய நல்ல வஸ்திரத்தை எடுத்து போட்டுக்கொள்கிறார், தன் பேரை மாற்றிக்கொள்கிறார், வாய்ஸை மாற்றி ட்ரை பண்ணுறார், ஐடென்டிட்டியை மாற்றி ட்ரை பண்ணுறார், தன்னுடைய மேலில் அந்த ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஏசாவை போல மாறியெல்லாம் ட்ரை பண்ணுறார். அப்படியாவது ஸ்தானத்தை பெற்றுடலாமா என்று நினைக்கிறார். அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம செய்யக்கூடிய ட்ரிக்குகள்னாலேயோ, இல்லை நாம் எடுக்கக்கூடிய இம்மாதிரியான முயற்சிகள்னாலேயோ, இல்லை ஷார்ட்கட்னாலேயோ கிடையாது. ஆண்டவர் நமக்கென்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலங்களை வைத்திருக்கிறதுனால வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறது போல, நம்முடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கைகளில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம்.
நம்மளை உயர்த்த வேண்டிய, நம்முடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறதுனால யாக்கோபு அந்நாட்களில் இம்முயற்சிகள்லாம் செய்து பார்த்தோம், ஒன்றும் பலிக்கலை. ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பைபிள் நம்முடைய கைகளில் இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையோடு கூட நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய ஸ்தானங்களை நிச்சயமாக அவருடைய வருகைக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோம். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து எத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்தார்? 3 வருஷம் தான் ஊழியம் செய்தார். எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார்? 3 வருஷம். அந்த 3 வருஷத்திலே ஒரு பெரிய இம்பேக்டை உண்டு பண்ண முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். 40 ஏறத்தாழ 30 ஆண்டுகள் அவர் வளர்ந்தார். 30 ஆண்டுகள் செய்யாத காரியங்களை 3 வருஷத்திலே பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறத பார்க்குறோம். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் நம்ம மைண்டில் வச்சுருப்போம். இவ்வளவு நாள் நம்ம சும்மா இருந்துட்டோம், இவ்வளவு நாள் நம்முடைய பொசிஷனில் இல்லாமல் போயிட்டோம், இனிமேலாம் நம்முடைய காரியங்களை செய்யணும், இத்தனை ஆண்டுகளுக்குள்ளே இதை செய்யணும்னு நினைப்போம். ஸ்தோத்திரம். காலங்களையும் சமயங்களையும் நேரங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டவர் குறுகிய காலத்தில் அதிக காரியங்களை சாதிக்கக்கூடிய திட்டங்களையும் யுக்திகளையும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், இங்கே யாக்கோபுக்கு எப்பொழுது அந்த ஸ்தானம் கிடைக்கிறது என்றால் தேவ சமூகத்தில் தனித்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த பொசிஷனை கொடுக்கிறத பார்க்குறோம். யூ ஆர் நோ மோர் ஜேக்கப். இனிமே நீ யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று என்ன செய்வாய்? அழைக்கப்படுவாய். அந்த பேர், அந்த பொசிஷனை கர்த்தர் தேவனோடு தனித்திருக்கும் போது கொடுக்கிறார். இன்னைக்கு மனிதர்களோடு போராடி, லாபானோடு யாக்கோபு போராடின மாதிரி இப்படியெல்லாம் போராடி நாம் ஸ்தானங்களை பெற்றுக்கொள்ளலான்னு நினைக்கிறோம். இல்லை, நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காருங்க, கர்த்தரே உங்களுக்கு உயர்வுகளை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமாம், அது இரவு நேரமாக இருக்கலாம், பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க, கர்த்தரோடு பேசிகிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களை உயர்வுகளை நியமித்திருக்கக்கூடிய ஆண்டவர், யாருக்கும் பட்சபாதம் செய்யாத ஒரு ஆண்டவர். there is no partiality in him. கர்த்தருடைய பார்வையிலே பட்சபாதம் என்பது இல்லை, வேறுபாடுகள் இல்லை. எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஆண்டவர், எல்லோரையும் சரிசமமாய் பார்க்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஸ்தானங்களை தருவார். ஆனால் தேவனோடு கூட எந்த அளவுக்கு தனித்திருக்கிறோம்? நம்ம தனித்திருக்கிறது இல்லையே. நாம் சுயமுயற்சி பல காரியங்களை எடுத்துட்டு தானே இருக்கிறோம். இதை விட்டுவிட்டு இன்று ஒரு தீர்மானம் எடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நேரம் செலவிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஸ்தானங்களை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களா இருக்கலாம். உங்களுடைய ப்ரொஃபஷனில் மற்றவங்களுக்கெல்லாம் உங்கள் டீமில் ப்ரமோஷன் வந்த மாதிரி இருக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுவும் நம்மளை விட்டு போகிறது இல்லை. ஸ்தோத்திரம். நிச்சயமாக நம்முடைய சர்வீஸ்க்குள்ளே, நம்ம வேலை பார்க்கக்கூடிய நாட்களுக்குள்ளே கர்த்தர் நம்முடைய ஸ்தானங்களை நமக்கு கொடுக்க முடியும். ஆனால் ஒன்று என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தனித்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு வரணும். அதைத்தான் யாக்கோபு செய்தார். தன்னுடைய பயங்கள் மாற, தன்னுடைய ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள ஏதோ முயற்சி செய்து பார்த்தார். குதிங்கால பிடிச்சு பார்த்தார், சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கி பார்த்தார், இதெல்லாம் செஞ்சு பார்த்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு வியப்பாக இருக்குது சொன்னேன்னா. சேஷ்டபுத்திர பாகத்தை இப்படி ஏமாற்றி வாங்கினாரே, கடைசி எத்தனை ஏக்கர் அவருக்கு வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? 1 அடி நிலம் கூட அப்பா நிலம் வரல. நீங்கள் பைபிளை வாசித்து பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இப்படிலாம் முயற்சி பண்ணி வாங்கலான்னு நினச்சார், 1 அடி நிலம் கூட வரல. கர்த்தரின் ஆசீர்வாதமே அவர் ஐஸ்வர்யவானாய் மாற்றினது. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தரோட ஆசீர்வாதம் தான் நம்மளை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும். அவர் நினைச்சார், இப்படியெல்லாம் செஞ்சு ஸ்தானத்தை வாங்கிடலாம், இப்படியெல்லாம் நினச்சி நாம் சொத்துக்களை வாங்கிடலான்னு நினச்சார். நோ நோ நோ, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. கர்த்தர் தான் கடைசியாக யாக்கோபை 2 பரிவாரங்களாய் மாற்றுகிறதையும் அவருடைய ஆடுகளை பெருக்குகிறதையும் பார்க்கிறோம். சில சமயங்களில் நம்ம நினைப்போம், ஏன்னா உலகத்தின் பார்வையிலே நம்ம பார்ப்போம், இப்படி செஞ்சாதான் நம்ம பெரிய ஆளாவோம், மற்றவங்கள போல இந்த பாதையில் நம்ம போனாதான் பெரிய ஆளாவோம்னு நினைப்போம். இல்லை, தேவ சமூகத்தில் உட்கார்ந்தாலே போதும், கர்த்தருடைய காருண்யமே நம்மளை பெரியவர்களாய் மாற்றும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதாங்க சீக்ரெட். பைபிளில் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தரோடு தனித்திருக்கக்கூடிய அனுபவத்தில் இருந்தாங்க. தானியேலை உதாரணமாய் நான் சொல்ல முடியும். எத்தனையோ சவால்கள், பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவோ சட்டத்திட்டங்கள், தானியேலுக்காகவே சில சட்டத்திட்டங்களை முரண்பாடாக போட்டாங்க. அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி,
தானியேலுக்காகவே சட்டத்திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டு தானியேலுக்கு எப்படியாவது ஒரு முடிவை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. ஸ்தோத்திரம். மனிதர்கள் முயற்சி செய்யலாம், ஆனாலும் கர்த்தர் எங்கே மனிதர்கள் முடிவை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பாயிண்டில் எல்லாருடைய பார்வையிலும் கனப்படுத்தக்கூடியவராக, எல்லாருடைய பார்வையிலும் தானியேலை உயர்த்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ சமூகத்தில் நீங்கள் தனித்திருங்க. ஸ்ட்ரெஸ் லெவலும் உங்களுக்கு குறைஞ்சி போகும், ஃபியரும் இருக்காது. ஆண்டவரும் உங்களுக்குரிய ஸ்தானத்தை அவரே கொண்டு வந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது தடைகளை தாண்டி வருகிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது தேவனோடு தனித்திருக்கக்கூடிய அனுபவத்தில் வருகிறதை பார்க்கிறோம். அந்த அனுபவத்தில் தான் ஆண்டவர் இஸ்ரவேல் என்கிற பெயரை கொடுத்து அவரை உயர்த்துகிறதையும் பார்க்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். மூன்றாவதாக ஆதியாகமம் 33வது அதிகாரம் வரும் பொழுது, இப்பொழுது ஏசாவை ஒருவர் அவர்கள் அவங்க மீட் பண்ணுறாங்க. 5வது வசனத்தில் இருக்கும், இல்லை 4வது வசனத்திலே இருக்கும். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவருடைய தம்பியாகிய யாக்கோபை தழுவி அவருடைய கழுத்தை கட்டி கொண்டு அவரை முத்தம் செய்தார்கள், இருவரும் அழுதார்கள் என்றிருக்கும். ஏசா தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் பார்க்கும் பொழுது, உன்னோடு இருக்கக்கூடிய இவ்வளவு திரளான நபர்கள் யார் என்றார். அதற்கு யாக்கோபு, தேவன் உமது அடியானுக்கு கொடுத்த பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது ஒருவர் அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்து விட்ட பிற்பாடு ஆண்டவர் யாக்கோபை சீகேமில் குடியிருக்க பண்ணுகிறார். 18வது வசனம், ஆதியாகமம் 33 வசனம் 18. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டார் என்று இருக்கும். சீகேம் அந்த ஏரியாவில் தான் இருக்கிறார். அப்போ சீகேம் என்பது பின் நாட்களில் அதுதான் தலைநகரமாக, கேபிட்டல் சிட்டியாக மாறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை நாட்களும் 20 ஆண்டுகளும் பல சவால்கள், பிரச்சனைகள், வேதனைகள் இவங்களை தாண்டி வந்த யாக்கோபுக்கு கர்த்தர் சீகேம் என்கிற இடத்தை கொடுக்கிறார். சீகேம்னா என்னன்னு பாருங்களேன், நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோசுவா 20வது அதிகாரத்துக்கு நேரம் பைபிளை திருப்புங்க எல்லாரும். யோசுவா 20வது அதிகாரத்துக்கு நேரம் பைபிளை திருப்புங்களேன். யோசுவா 20 வசனம் 7 வாசிக்கலாம். யோசுவா 20:7 என்ன போடப்பட்டிருக்கிறது அங்கே? அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கலிலேயாவில் உள்ள கேதேஸ், எப்ராயின் மலை தேசத்துள்ள சீகேம், யூதாவின் மலை தேசத்துள்ள எப்ரோன் ஆகிய கீரியாத் அர்பா என்று ஏற்படுத்தினார்கள் என்று இருக்கும். சீகேம் என்பது ஒரு உன்னதமான அருமையான ஒரு அடைக்கல பட்டணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சீகேம் என்பது ஒரு சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ், அநேகரை பாதுகாக்கக்கூடிய, அநேகரை மன்னிக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான அடைக்கல பட்டணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஸ்தானத்தையும் கொடுக்கிறார், அதே நேரத்தில் போய் சேர வேண்டிய தேசத்தையும் கொடுக்கிறார். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், அந்த இடம் எப்படிப்பட்ட இடம், இந்த பிளேஸ் எப்படி, வாட் கைண்ட் ஆஃப் பிளேஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, பாதுகாப்பான, அரணிப்பான, அநேகரை பாதுகாக்கக்கூடிய ஒரு அடைக்கல பட்டணத்தை யாக்கோபுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் பாதுகாப்பற்ற உணர்வோடு கூட எத்தனையோ ஆண்டுகள் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், எத்தனையோ ஆண்டுகள் நான் குடியிருக்கக்கூடிய பகுதியில் பல சவால்கள், பிரச்சனைகள், வேதனைகளை தாண்டி வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சீகேமின் அனுபவத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. எப்படி யாக்கோபுக்கு ஒரு சீகேமை கொடுத்தது போல நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தையே கர்த்தர் சீகேமாய் மாற்றட்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படி தான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். நாம் இருக்கக்கூடிய பகுதியை கர்த்தர் எப்படி மாற்றட்டும்? சீகேமாய் மாற்றட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். பாதுகாப்பான இடமாய் மாற்றட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீகேம் என்பது பின்னாட்களிலே நாம் வாசிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகத்தில் இன்னும் பின்னாடி வாசி பார்த்தீங்கன்னா சீகேம் என்பது முக்கியமான ஒரு பட்டணமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய ஸ்தானங்களையும் தேசத்தையும் அடைய நமக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது கர்த்தரை நீங்கள் விசாரிச்சிங்கன்னா, ஆண்டவரோட நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் போக வேண்டிய இடத்தையும் கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். தாவீது சவுல் மரித்த பிற்பாடு அவர் என்ன செய்கிறார்னா, அவர் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல போய் குடியிருக்கணும். இவ்வளவு நாள் அவருக்கு வீடு கிடையாது, இவ்வளவு நாள் அவருக்கு தங்குவதற்கான சரியான இடம் கிடையாது. ஆகவே
கர்த்தர் சவுலை மரிக்க பண்ணிட்டாரு. சவுல் மரித்து போகிறார் யுத்தத்தில். அதற்கப்புறம் தாவீது ஒரு இடத்துல போய் குடியிருக்க வேண்டும். ஆகவே குடியிருப்பதற்காக என்ன செய்கிறார்னா கர்த்தரை விசாரித்தார் என்று இருக்கும். தாவீது என்ன செய்தார்? கர்த்தரை விசாரித்தார். ஆண்டவரை விசாரித்தது நிமித்தம் ஆண்டவர் அருமையான ஒரு எப்ரோனில் போய் குடியிருக்க தாவீதை நடத்தி செல்கிறார். எப்ரோனும் ஒரு அடைக்கல பட்டணம். ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாம் விசாரிக்கும் பொழுது, கர்த்தரோடு கூட நாம் ஜெபித்து தீர்மானங்களை எடுக்கும் பொழுது, ஆண்டவர் அற்புதமான ஒரு பாதுகாப்பான அரணிப்பான இடங்களில் நம்மை குடியிருக்க பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இந்த மூன்றாவது குறிப்பிலே தயங்காமல் நாம் முன்னேறி செல்லும் பொழுது, ஆண்டவர் நமக்கு வேண்டிய தேசம் இல்லை நாம் குடியிருக்க வேண்டிய அற்புதமான அந்த தேசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தரை நம்பி, ஆண்டவரை முழு இருதயத்தோடு நம்பி நாம் தொடர்ந்து பயணம் செய்யும் பொழுது நாம் நம்முடைய ஸ்தானத்தையும் அடைவோம். அதே நேரத்தில் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இடத்தையும் சேர்ந்து என்ன செய்ய முடியும்? நாம் அடைய முடியும். கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்களில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கர்த்தரை நம்பி ஆண்டவரை கைப்பிடிச்சிட்டிங்கன்னா போதும். நம்முடைய அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு நாள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டார்? விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை என்ன செய்வேன்? நான் உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து நான் என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். வழி நடத்தக்கூடிய தகப்பன். ஸ்தோத்திரம். கைவிடாத நல்ல துணையாளர், நம்மோடு கூட நடக்கக்கூடிய மெய்ப்பராக அவர் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நல்ல ஸ்தானங்கள், வெரி குட் பொசிஷன்ஸ் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். முதலாவது ஆராதனையில் ஒரு சகோதரனை வந்து சந்தித்தார். அப்போ அவர் சொன்னார், ரொம்ப குழப்பமாக இருக்குது பிரதர், என்னுடைய மகளை என்ன படிக்க வைக்கிறதுன்னு தெரியல. இப்போ நீட்டில் எக்ஸாமில் எப்படி அப்பியர் ஆகுறதுன்னு தெரியல. ஏன்னா அதுக்காக பணம் கட்டி அவ்வளோ பணம் செலவு பண்ணி என் பிள்ளைய அந்த படிப்பு படிக்க வைக்க முடியாது, என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அவர் கேட்டார், பிஎஸ்சி அக்ரி படிக்கலாமா? ஓ, தாராளமாக படிக்கலாமே. நான் சொல்கிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தர்ட்ட நீங்கள் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு பிஎஸ்சி அக்ரியாக இருக்கலாம், என்ன ஒரு படிப்பாக இருந்தாலும், காமர்ஸாக இருக்கலாம், என்ன ஒரு படிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் படிக்கக்கூடிய அந்த படிப்பில் அந்த துறையிலேயே கர்த்தர் உங்களை டாப்பில் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. மேலே கர்த்தர் கொண்டு வர முடியும். ஏன்னா ஆண்டவர் எப்படி யாக்கோபுக்கு நல்ல ஸ்தானத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாரோ அதே போல் நம்முடைய பிள்ளைங்களுக்கு நல்ல ஸ்தானத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய காரியம் என்னென்னா, உலகத்தார் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்காதீங்க, உலகத்தார் யோசிக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. ஸ்தோத்திரம். யாக்கோபு சொன்னது போல எங்களுக்கான ஸ்தானத்தையும் எங்களுக்கான இடத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார் என்று விசுவாசமாய் அறிக்கையிடுவோமாக. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என்ன சொல்ல போகிறோம்? கர்த்தர் எங்களுக்கான ஸ்தானத்தையும் எங்களுக்கான இடத்தையும் கொடுப்பார்.